Praise the Lord. Hallelujah. Hallelujah. நீங்க நல்லா இருப்பீங்க. Hallelujah. நீங்க ஆசீர்வதிக்கப்பட்டவங்க. Amen. ஆமென் சொல்லலாமா? Amen. இந்த வேத பாட பகுதிக்கு நாங்கள் உங்களை அன்போடு வரவேற்கிறோம். இப்பொழுது கண்களை மூடி தேவனை நோக்கி பார்ப்போமாக. நீங்க அதிகமாய் நேசித்து வழி நடத்துகிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த மன மகிழ்ச்சியான இந்த மாலை நாங்கள் நன்றியோட இருதயத்தோட துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. அப்பா இந்த வேத பாட பகுதியில கூட என் தேவன் எங்களோடு பேசுவீராங்க அப்பா. வேதத்தில் உள்ள ஆழங்களை என் தேவன் எங்களுக்கு போதித்து வழி நடத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். விசேஷமாக ஜெபத்தை குறித்து எங்களோடு நீங்க பேசிக் கொண்டிருக்கிறபடியால் உமக்கு நன்றி அப்பா. இந்த 10வது பகுதியை கூட கர்த்தர் எங்களுக்கு ஆசீர்வாதமான பகுதியாய் மாற்றி கொடுங்க. நாங்க எப்படியெல்லாம் ஜெபிக்கணும் என்பதை என் தேவன் எங்களுக்கு போதித்து வழி நடத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. இயேசுப்பா இந்த பகுதி முழுவதும் என் தேவன் ஆளுகை செய்ய வழி நடத்துங்க. ஆரம்பம் முதல் முடிவு பரியந்தம் என் தேவனுடைய பிரசன்னம் இந்த இடம் பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வீடுகள் முழுவதையும் நிரப்பும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆன்லைன் மூலமா இந்த பகுதியை பார்க்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் என் தேவன் ஆசீர்வதிப்பீராக அப்பா. என் தேவன் பாதுகாத்துக் கொள்ளும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். இன்னும் ஜெப ஆவிய ஒவ்வொரு பிள்ளைகளுக்குள்ள வைக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. எல்லா துதியும் கனமும் உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளு ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். ஹல்லேலூயா. இந்த மாலை வேளையிலும் மீண்டும் ஒரு விசை இணையதளத்தின் மூலமாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். சந்தோஷமா இருக்கிறீங்களா? தொடர்ந்து நாம் ஜெபத்தை குறித்து தியானித்துக் கொண்டிருக்கிறோம். இந்த 10வது வாரத்திலையும் நாம் தியானிக்க போகிறோம். இயேசுவின் நாமத்தில் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதித்து இந்த மாலை கூடுகைக்கு உங்களை வரவேற்கிறோம். ஹல்லேலூயா. ஒரு சில பாடல்களை கரங்களை தட்டி உற்சாகமாய் பாடும் பொழுது தேவ பிரசன்னம், தேவனுடைய ஆளுகை உங்கள் குடும்பத்தை வழி நடத்தட்டும், உங்களுடைய தேவைகளை சந்திக்கட்டும், உங்களுடைய கவலைகள் எல்லாம் மாற்றட்டும், ஒரு புது உற்சாகத்தின் ஆவியை கர்த்தர் உங்களுக்கு தரட்டும். ஆமென். சோர்ந்து போகாமல் ஜெபிப்போம். ஒருவரை நெடுங்காலமாய் நம் காத்திருப்பது போல தோன்றினாலும் உங்க நம்பிக்கையை, விசுவாசத்தை தளர விட்டுடாதீங்க. நிச்சயமாகவே பலன் உண்டு. ஆமென். விடுதலை உண்டு. கர்த்தர் அதினத்தின் காலத்துல நேர்த்தியாய் செய்து முடிக்க வல்லமையுள்ளவர், தேவைகளை சந்திக்க வல்லமையுள்ளவர். இதுவரை நடத்தின எபினேசர் இனியும் யெகோவா ஈரே என்கிற நாமமுடையவராய் நடத்துவார். கைதட்டி பாடி மகிழ்ந்திருப்போம். கர்த்தர் சமூகத்துல கலிகுருவோம். ஆயத்தமா இருக்கிறீங்களா? நல்ல கரங்களை தட்டுங்க. உற்சாகமாய் தேவனை ஆராதிப்போம். கைதட்டி பாடி மகிழ்ந்திருப்போம். கர்த்தர் சமூகத்தில் கலிகுருவோம். கைதட்டி பாடி இருப்போம். கர்த்தர் சமூகத்தில் கலிகுருவோம். கர்த்தர் சொன்ன வாக்குத்தத்தம் சொல்லி மகிழ்வோம். கலிகூறுவோம், கலிகூறுவோம், கவலைகள் மறந்து கலிகூறுவோம். நல்ல கரங்கள் தட்டி பாடி மகிழ்ந்திருப்போம். கர்த்தர் சமூகத்தில் கலிகூறுவோம். பயப்படாதே, உன்னை
மகிழ்வோம், களி கூறுவோம், களி கூறுவோம், கவலைகள் மறந்து களி கூறுவோம். கைதட்டி கைதட்டி பாடி கைதட்டி பாடுமா? கர்த்தர் சமூகத்தில் களி கூறு. அறிவு புகட்டுவார், அறிவு புகட்டுவார், பாதை காட்டுவார், ஆலோசனை அவர் தருவார். அறிவு புகட்டுவார், பாதை காட்டுவார், ஆலோசனை தருவார். களி கூறுங்க, களி கூறுவோம், களி கூறுவோம், கவலைகள் மறந்து களி கூறுவோம், களி கூறுவோம், களி கூறுவோம், வாக்குத்தத்தம் சொல்லி களி கூறுவோம், கைதட்டி பாடி மகிழ்ந்திருப்போம், கர்த்தர் சமூகத்தில் களி கூறுவோம், கைதட்டி பாடி மகிழ்ந்திருப்போம், கர்த்தர் சமூகத்தில் களி கூறுவோம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கர்த்தருடைய சமூகத்துல ஆராதித்து அவரை உயர்த்தி ஆமென். களி கூறும் பொழுது ஆமென். எல்லா காரியத்தையும் கர்த்தர் மாற்றி விடுகிறார். ஆமென். ஆமென். ஹல்லேலூயா. தேவ பிரசன்னம் உங்களை நிரப்பும். ஆமென். சந்தோஷமா இருக்கிறீங்களா? ஆமென். பயப்படாதே, உன்னை நான் மீட்டுக் கொண்டேன், எனக்கே நீ சொந்தம். ஆமென். நன்மையும் கிருபையும் என்னை தொடரும் ஆமென். ஜீவனுள்ள நாட்கள் எல்லாம். ஆமென். நீங்க ஆமென். பாட 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 ஹல்லேலூயா. இந்த நாட்கள் எல்லாம் உங்களை நன்மையும் கிருபையும் தான் தொடரும். ஆமென். ஆபத்து காலத்துல என்னை நோக்கி கூப்பிட்டால் உன்னை விடுவிப்பேன் என்று சொன்ன தேவன் ஆமென். அவர் விடுவிக்க வல்லமையுள்ளவராயிருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஒருவேளை இந்த நாட்களில ஒரு எழுப்புதலையும் இயேசு கிறிஸ்துடைய வருகையும் நாம் அவளோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆமென். அநேக பரிசுத்தவான்கள், தீர்க்கதரிசிகள் இந்த வைரஸ், இந்த வெட்டுக்கிளி எல்லாம் கர்த்தருடைய வருகைக்கு முன் அடையாளம் ஆமென். என்று வேதமும் சொல்லுகிறது, தீர்க்கதரிசிகளும் நம்மை சொல்லி உற்சாகப்படுத்தி அவனுடைய வருகையை எதிர்பார்க்கும்படி நம்மை ஆலோசனை கொடுத்து நடத்தி கொண்டிருக்கிறார். ஆமென். ஆகவே நம்முடைய எண்ணங்கள் எல்லாம் இன்றைக்கு இயேசு வந்தாலும் அவரை சந்திக்க ஆயத்தமா இருக்கணும். ஆமென். அதுதான் நம்முடைய நோக்கமா இருக்கணும். ஆமென். ஆமென். இந்த இரவில இயேசு வந்தாலும் ஆமென், கர்த்தராக இயேசுவே நீர் வாரும் என்று நானும் என் வீட்டாரும், நம்ம மாத்திரம் இல்ல, நாமும் நம்முடைய வீட்டார், நம்முடைய உறவுகள் எல்லாரும் ஆண்டவரை சந்திப்பதற்கு ஆமென். நாம் ஆயத்தமா இருக்க வேண்டும். ஆமென். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆகவே அதை உணர்ந்து ஒரு பாடலை, பழைய பாடலை பாடுமா? இன்ப இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும், அவரோடு மகிமையில நாம் பிரவேசித்தால் போதும், இயேசுவின் ரத்தத்தாலே நான் மீட்கப்பட்டு வசனம் வேலியாலே காக்கப்பட்டு கரைதிரையற்ற பரிசுத்தரோடு ஏழை நான் பொன் மீதியில் உலாவிடுவேன். ஒருவேளை நீங்க இந்த பாடல் புத்தகம் புது வாழ்வு கீதங்கள் வைத்திருப்பீர்கள் என்றால் 118வது பாடல், இன்ப இயேசு ராஜாவை பார்த்தால் போதும். எத்தனை பேர் ஆசையா இருக்கிறீங்க? ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பரலோகம் என்பது ஒரு முடிவில்லாத நித்திய சந்தோஷமா இருக்கிற ஒரு ராஜ்யம். ஆமென். ஆமென். அங்க போய் நம்ம இயேசு கிறிஸ்துவை பார்ப்பது மாத்திரம் அல்ல, தாவீதை பார்க்க போகிறோம், இன்னும் அநேக பரிசுத்தவான்களை, எலியா, எலிசா, கர்த்தருக்காக பயன்படுத்தப்பட்ட பவுல், பேதுரு, இப்படி அநேக பரிசுத்தவான்களை நாம் அங்க பார்க்க போகிறோம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆகவே இயேசு கிறிஸ்துவினுடைய பொன்முகத்தை பார்ப்பதற்கு ஆவலாய் வாஞ்சையோடு ஒரு எதிர்பார்ப்போடு நாம் பாடுவோமா? ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இன்ப இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும், மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும். இன்ப இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும், மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும். இன்ப இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும், மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும். நித்தியமாம் மோட்ச வீட்டில் சேர்ந்தால் போதும், நித்தியமாம் மோட்ச வீட்டில் சேர்ந்தால் போதும். அல்லேலூயா. கூட்டத்தில் நான் மகிழ்ந்தால் போதும், அல்லேலூயா. கூட்டத்தில் நான் மகிழ்ந்தால் போதும். இன்ப இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும், மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும். இன்ப இயேசு
அம்பேதியாலே காக்கப்பட்டு சொல்லுங்க. இயேசுவின் இரத்தத்தாலே மீட்கப்பட்டு வசனம் அம்பேதியாலே காக்கப்பட்டு கரைதீரையற்ற பரிசுத்தரோடு கரைதீரையற்ற பரிசுத்தரோடு ஏனை நான் பொன்வீதியில் உலாவிடுவேன் ஏனை நான் பொன்வீதியில் உலாவிடுவேன் இன்ப இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும் மகிமையில் அவரோடு நான் பார்த்தால் போதும் இன்ப இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும் மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும் தூதர்கள் வீணைகளை மீட்டும் போது நிறைவான ஜெய கோஷம் முழங்கும் போது தூதர்கள் வீணைகளை மீட்கும் போது சொல்லுங்க நிறைவான ஜெய கோஷம் முழங்கும் போது அல்லேலூயா கீதம் பாடிக்கொண்டு அல்லேலூயா கீதம் பாடிக்கொண்டு அன்பராம் இயேசுவோடு அகமகிழ்வேன் அன்பராம் இயேசுவோடு அகமகிழ்வேன் இன்ப இயேசு ராஜாவை நான் மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும் உணர்ந்து இன்ப இயேசு ராஜாவை நான் ஆமென் மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும் முக்கிடம் சூட்டப்பட்ட தலையை பார்த்தேன் முக்கிடம் சூட்டி நானும் புகழ்ந்திடுவேன் முக்கிடம் சூட்டப்பட்ட தலையை பார்த்தேன் முக்கிடம் சூட்டி நானும் புகழ்ந்திடுவேன் மாறினால் அடிப்பட்ட முதுகை பார்த்தேன் மாறினால் அடிப்பட்ட ஒவ்வொரு காயங்களால் முத்தம் செய்வேன் ஒவ்வொரு காயங்களால் முத்தம் செய்வேன் இன்ப இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும் மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும் இன்ப இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும் மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும் எங்கெல்லாம் நன்றியால் நிறைந்தேடுதே எந்த நீ பார்க்க வீட்டை நினைக்கையிலே எங்கெல்லாம் நன்றியால் நிறைந்தேடுதே எந்த நீ பார்க்க வீட்டை நினைக்கையிலே அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா சொல்லுங்க அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா வர்ணிக்க எந்த நாவு போதாதையா வர்ணிக்க எந்த நாவு போதாதையா இன்ப இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும் மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும் இன்ப இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும் மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும் ஆதாயம் காலம் என்று கொடுத்திடுவோ ஏழை என்னாமல் என்று தீர்ந்திடுவோ ஆதாயம் காலம் என்று தொடுத்திடுவோ ஏழை என்னாமல் என்று தீர்ந்திடுவோ அப்பாயின் கண்ணீரும் துடைக்கிறாரே அப்பாயின் கண்ணீராவும் துடைக்கிறாரே அவளாய் கிடுதே எனதுள்ளமே அவளாய் கிடுதே எனதுள்ளமே இன்ப இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும் மகிமையில் அவரோடு வாழ்ந்தால் போதும் இன்ப இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும் ஆமென் மகிமையில்
நிறைந்தேறுதே. எங்களின் பாக்கிய வீட்டை நினைக்கையிலே என்னுள்ளம் நன்றியால் நிறைந்தேறுதே. எங்களின் பாக்கிய வீட்டை நினைக்கையிலே. அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆமென், அல்லேலூயா. நல்ல கண்களை மூடி வாய்களை திறந்து ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணலாம். அல்லேலூயா, உம்மை நாங்கள் துதிக்கிறோம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஐயா. ஓ கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஐயா. ஓ நீர் நல்லவர், இம்மட்டும் எங்களை நடத்தினவரே உம்மை நாங்கள் துதிக்கிறோம். இனிமேலும் எங்களை நடத்த போகிறவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. அல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஒருவேளை நீங்க சோர்ந்து போயிருக்கிறீங்களோ, கர்த்தர் இந்த இரவு வேளையில தானே உங்களை திடப்படுத்தும்படி, உங்களை பலப்படுத்தும்படி உங்கள் அருகில் அவர்களாக கொண்டிருக்கிறார். அவரை நோக்கி பார்த்த ஒருவர் கூட வெட்கப்பட்டு போனதே இல்லை. நம்முடைய ஜெபத்திற்கு அவர் பதில் தருகிறவர், நம்முடைய ஜெபத்தை கேட்கிறவர், ஒருபோது நம்மை மறவாதவர், ஒருபோது நம்மை கைவிடாதவர். மாலை வேளையிலும் அப்பா எங்களோடு இணைந்து ஆராதித்து ஜெபித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவர். விசேஷமாக எங்கள் சென்னை பட்டணத்தில் இருக்கிற எல்லா சூழ்நிலைகளை கர்த்தர் மாற்றுவீராக. எல்லா சூழ்நிலைகள் மாறட்டும் இயேசுவின் நாமத்தில். எல்லா சூழ்நிலைகளை கர்த்தர் மாற்றுவீராக. எல்லா இருளும் விலகட்டும் ஐயா. எல்லா அந்தகார கிரியைகள் இயேசுவின் நாமத்திலே சுத்தரிக்கப்படுவதாக. ஓ எல்லா பயத்தை கொண்டு வருகிற ஆவிகளை இயேசுவின் நாமத்திலே நாங்கள் கடிந்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஒவ்வொரு குடும்பத்திலுமே தேவன் இப்பொழுது அசைவாடுவீராக. ஒவ்வொரு குடும்பத்தின் தேவைகளை கர்த்தர் சந்திப்பீராக இயேசுவின் நாமத்தினாலே. ஓ எதிர்கால பயங்கள் எல்லாம் மாறட்டும். மரண பயத்தை எல்லாம் விலக்குவீராக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. ஓ எதிர்காலத்தை குறித்த பயங்கள் எல்லாம் விலகட்டும். எங்க தேசத்துல பாதிக்கப்பட்டிருக்கிற ஜனங்களுக்கு விடுதலையை தருவீராக. எங்க தேசத்தில் ஆவியானவர் அசைவாடுவீராக. இப்பொழுதும் இந்த இணையதளத்துல பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் இன்னது தேவை என்பதை என் தேவன் அறிந்திருக்கிறேன். அவருடைய எல்லா தேவைகளை கர்த்தர் சந்திப்பீரா. அவருடைய எல்லா காரியங்களையும் நீங்க நடத்துங்க ஆண்டவரே. நாங்கள் நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் அதிகமாய் கிரியை செய்கிற தேவன் அல்லவா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தொல்லை கஷ்டங்கள் சூழ்ந்திடும், துன்பம் துக்கம் இன்பத்தில் துன்பம் நேர்ந்திடும், ஈரலாய் தோன்றும் எங்கள் சோதனை வரும் வேளையில் சொற்கிற்கும் செவிடே. பரத்திலிருந்து ஜெயம் வரும், பரனை காக்க வல்லார். பரத்திலிருந்து ஜெயம் வரும், பரனை காக்க வல்லார். காக்கும் வல்ல மீட்பர் உண்டனக்கு, உண்டனக்கு காத்திடுவார் என்றுமே. காத்திடுவார் என்றுமே. ஐயமிகுந்ததும் காலத்தில் ஆவி குறைந்ததா, மீட்பருதிய பலத்தால் சத்துருவை வென்றே. என் பயம் யாவும் நீங்கிட்டே, இயேசு கை தூக்கினார். முற்றும் என்னுள்ளம் மாறிற்று, இயேசுனை காக்க வல்லார். முற்றும் என்னுள்ளம் மாறிற்று, இயேசுனை காக்க வல்லார்.
எனது இயேசுவை சோதனை வரும். அந்த சோதனையை தாங்குகிற பலனையும் கர்த்தர் உங்களுக்கு தருவார். அந்த சோதனைக்கு பின்னாடி கர்த்தர் பயங்கரமான பெரிய ஆசீர்வாதங்களையும் கர்த்தர் உங்களுக்கு தர வல்லமையுள்ளவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. ஐயம் மிகுந்த ஒரு காலத்துல, பயம் சூழ்ந்திருக்கிற இந்த காலத்துல கர்த்தருடைய இரத்தத்துக்குள்ள இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையில உங்களுக்காக இரத்தம் சிந்தி உங்களை மீட்டு எடுத்திருக்கிறபடினால் அந்த இயேசு இரத்தத்துக்குள்ள நீங்கள் இருக்கும் பொழுது சொல்லுங்க, என் பயம் யாவும் நீங்கிட்டு இயேசு என்னை கை தூக்கி நிறுத்துகிறவர். முற்றும் என் உள்ளம் மாறிற்று. ஆமென். முற்றும் என் உள்ளம் மாறிட்டுனா எதிர்காலத்தை குறித்த பயம், நாளைக்கு என்ன நடக்குமோ என்கிற பயம் எல்லாம் கர்த்தர் மாற்றி இயேசு உன்னை காக்க வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. என்ன வந்தாலும் நான் நம்புவேன் ஆண்டவரே, எனது இயேசு மீட்பரை. யார் கைவிட்டார்? ஒரு இன்றைக்கு உங்களுக்கு வேலை இல்லாத ஒரு சூழ்நிலையில நீங்க காணப்படலாம். நாளைக்கு செலவு பண்ணுவதற்கு பணம் இல்லாத ஒரு சூழ்நிலையில காணப்படலாம். என்ன வந்தாலும் என் இயேசுவை நான் ஒருபொழுதும் விட்டு கொடுக்கவே மாட்டேன். என் இயேசுவை நான் நம்புவேன் என்று அவர் மேல நீங்க அன்பு வைக்கும் பொழுது கர்த்தர் நிச்சயமாகவே உங்களுடைய வாழ்க்கையில அவர் ஜெயத்தை தர தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா? ஒரு பொழுதும் என்ன துன்பம் வந்தாலும் அவர் உங்களை கைவிடவே மாட்டார். ஹல்லேலூயா. அப்படியே கரங்களை உயர்த்தி, என்ன வந்தாலும் நம்புவேன் என்னை மீட்பரை. சொல்லுங்க, யார் கைவிட்டாலும் பின் செல்வேன் எனது அகல ஆழம் உயரமாய் எவ்வள வந்து என்னதும் பங்கள் வந்தாலும் அவர் என்னை கைவிட மாட்டார். என்னதும் பங்கள் வந்தாலும் அவர் என்னை கைவிட மாட்டார். முற்றும் என்னுள்ளம் மாறிட்டு என்னை காக்க வல்லவர். பாரத்திலிருந்து ஜெயம் வரும் என்னை காக்க வல்லவர். சொல்லுங்க, ரெண்டு பேரும் உயர்த்தி, காக்கும் வல்ல மீட்பர் உண்டெனக்கு காத்திடுவார் என்றுமே. காத்திடுவார் என்றுமே. ஹல்லேலூயா. அன்றைக்கு ஆபிரகாம் சாரா அன்றைக்கு ஆகாரை தள்ளினார். அந்த ஆகாரை கர்த்தர் வனாந்திரத்தில் கைவிடாமல்
அவளுக்கும் ஒரு துறவை காண்பித்தது போல இந்த இடுக்கமான சூழ்நிலையிலும் தேவைகள் நிறைந்த இந்த காலத்திலும் உங்களையும் உங்கள் குடும்பத்திற்கும் ஒரு துறவை, ஒரு புதிய வாசலை திறக்க என் தேவனால் நிச்சயமாய் காற்றையும் காண மாட்டீர்கள், மழையும் நீங்கள் காண மாட்டீர்கள். இந்த பள்ளத்தாக்கு எங்கும் தண்ணீரால் நிரப்பப்படும் என்று சொன்னது போல கர்த்தர் உங்களுடைய வீட்டை ஆசீர்வதித்து வரப்போகிற ஒருவேளை இந்த 12 நாள் வெள்ளிக்கிழமையில இருந்து முழு ஊரடங்கு அந்த சூழ்நிலையில் கர்த்தர் உங்கள் அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதிப்பார். உங்களுடைய தேவைகளை அவர் நிச்சயமாகவே அவர் சந்திப்பார். பயப்படாதீங்க, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொன்ன ஒருபோதும் உங்களை கைவிடவே மாட்டார். இறையாதே அமைதலாயிரு என்று சொன்னார். அடைக்கப்பட்ட தோட்டத்தை போல, வற்றாத நீரூற்றை போல, மறைவு கட்டப்பட்ட நீரூற்றை போல, நீர் பாய்ச்சலான தோட்டத்தை போல கர்த்தர் உங்களை காத்து நடத்தும். உங்களுடைய அனைத்து காரியங்களிலும் என் தேவன் செய்ய நினைத்தது ஒருபோதும் தடைப்படாது. இந்த வேளையில உங்களுடைய 2 கரங்களை உயர்த்தி இருக்கிற இடத்துல இருந்து வேலைக்காரரின் கண்கள் எஜமான்களின் கைகளை நோக்கி இருக்குமா? எங்களுக்கு இரக்கம் கிடைக்கும் வரைக்கும் உமை நாங்கள் விடுவது இல்லை ஆண்டவரே. எங்கள் கண்கள் உமையே நோக்கி கொண்டிருக்கிறது. சொல்லுவீங்களா? எங்க தேசத்துல ஒரு மாற்றம் வரட்டும், ஒரு மரணம் வரட்டும், ஒரு ஆசீர்வாதம் வரட்டும், ஒரு விடுதலை வரட்டும். இயேசுவின் நாமத்துல வியாதிகள் எல்லாம் மறைந்து போகட்டும் ஐயா. உங்களுடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்க. உங்களுடைய அநாதி சிநேகத்தால் எங்களை சிநேகிக்கிறவர், காருண்யத்தினால் எங்களை இழுத்துக் கொண்டவர், இணையதளத்துல எங்களோடு இணைந்து ஆராதித்துக் கொண்டிருக்கிறார். இந்த புதன்கிழமை பைபிள் ஸ்டடியில எங்களோடு இணைந்து உம்மை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும், அன்றைக்கு உயர்த்தப்பட்ட வெண்கல சர்ப்பத்தை நோக்கி பார்த்த ஒவ்வொருவரும் பிழைத்துக் கொண்டது போல இன்னைக்கு இந்த மாலை வேளையில என்னை நோக்கி பாருங்கள், அப்பொழுது பிழைப்பீர்கள் என்று சொன்னீங்களே. உம்மை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் அற்புதத்தை செய்வீராக, தேவைகளை சந்திப்பீராக, குடும்பத்தில் சமாதானம் வருவதாக. இயேசுவின் நாமத்தில் ஒவ்வொரு குடும்பத்தையும் இரத்த கோட்டைகளை ஒப்புக் கொடுக்கிறேன். தேவைகளை சந்திங்க. என் சமூகம் உனக்கு முன்பதாக செல்லும், நான் உனக்கு இளைப்பாறுதலை தருவேன் என்று சொன்னார். எல்லாவற்றிலும் பிள்ளைகள் வாழ்ந்து சுகமாயிருக்கும். கர்த்தர் ஒருவரே ஆவிக்கிற ஜீவியத்திலே சோர்ந்து போகாதபடி இன்னும் பாதத்திலே ஜெபிக்க, இன்னும் பலப்பட கிருபைதான். சோர்ந்து போயிருக்கிற ஒவ்வொருவரையும் சத்துவத்தை தருவீரா. இயேசு கிறிஸ்துவின் மூலம் எங்கள் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு நாமத்தில் நம்ம இன்றைக்கு இந்த 10வது புதன்கிழமையில ஜெபத்தை குறித்து நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம். இந்த மாலை வேளையிலும் தொடர்ந்து எப்படி ஜெபிக்க வேண்டும் என்று ஒரு சில காரியங்களை உங்களுக்கு முன்பதாக நான் வைக்க பிரியப்படுகிறேன். நான் சொன்னேன், ஜெபம் என்றால் தேவனோடு பேசுவது, தேவனோடு உறவாடுவது, தேவனோடு ஷேர் பண்ணுவது. ஆமென். எப்படி ஒரு சிநேகிதனோடு மனம் விட்டு நாம் பேசுவோமோ அப்படியாக தேவனோடு பேசுவதுதான் ஜெபம். அந்த ஜெபத்தை தான் ஆண்டவர் விரும்புகிறார். ஆமென். ஹல்லேலூயா. ஏதோ கடமைக்காகவோ ஒரு கட்டாயத்திற்காகவோ ஜெபிக்காதபடி இயேசு கிறிஸ்துவின் மேலுள்ள அன்பினால நல்ல ஒரு சிநேகிதனிடத்துல நான் ஷேர் பண்ண போறேன், இல்லாவிட்டால் ஒரு தகப்பனிடத்துல போய் பேச போகிறேன் என்று நீங்கள் ஜெபிப்பீர்களே என்றால் நிச்சயமாகவே அந்த ஜெபத்தை கேட்டு கர்த்தர் உங்களுக்கு பதில் தருவார். ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா? ஆமென். சந்தோஷமா இருங்க. ஒருவேளை
இந்த லாக்டவுன் நாட்கள் கடந்து சென்றாலும் கர்த்தர் எல்லாவற்றையும் நேர்த்தியாய் செய்து நீங்கள் இழந்து போன எல்லாவற்றையும் பல மடங்கு தர அவர் வல்லமையுள்ள தேவனாயிருக்கிறார். ஹல்லேலூயா. சோர்வு வரும், வரும். கர்த்தர் சோர்ந்து போகிறவனுக்கெல்லாம் பலன் தருகிறவர். ஆமென். சத்துவம் இல்லாதவனுக்கெல்லாம் என்ன பண்றாரா? தருகிறவர். இந்த நாட்களில் அதிகமாய் நாம் வேத வசனங்களை தியானிக்கிறோம், ஜெபத்துல காத்து கொண்டிருக்கிறோம். ஆகவே ஒரு பெரிய மாற்றத்தையும் எழுப்புதலையும் உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலையும் உங்கள் குடும்பத்திலையும் கர்த்தர் நிச்சயமாகவே தருவார். ஆமென். ஹல்லேலூயா. இந்த மாலை வேளையிலும் உங்களை உற்சாகப்படுத்தும்படி நியாய 11ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை நாம் திருப்பிக் கொள்ளலாம். நியாயாதிபதிகள் 11ஆம் அதிகாரம் 11வது வசனம். பழைய ஏற்பாட்டுல 318ஆம் பக்கம், பழைய ஏற்பாட்டுல 318வது பக்கத்தை நாம் திருப்பிக் கொள்ளலாம். அதனுடைய கடைசி பகுதி, யெப்தா தன் காரியங்களை எல்லாம் மிஸ்பாவிலே கர்த்தருடைய சந்நிதியிலே சொன்னான். யெப்தா என்கிற ஒரு மனுஷன் தன்னுடைய காரியங்களை எல்லாம் தேவனுடைய சந்நிதியில், கர்த்தருடைய சந்நிதியில் சொன்னான் என்று இந்த வேத வசனம் குறிப்பிடுகிறது. யெப்தா என்கிற ஒரு மனிதனை இன்றைக்கு உங்களுக்கு முன்பதாக நான் நிறுத்த பிரியப்படுகிறேன். இந்த யெப்தாவை குறித்து 1ஆம் வசனத்துல இருந்து நீங்க வாசிப்பீர்களே என்றால், இவன் ஒரு பராக்கிரமசாலி. இவனுடைய தகப்பனுடைய பெயர் என்ன என்று பார்த்தோம் என்றால் கீலேயாத். யாரு? யெப்தானுடைய தகப்பன் பெயர் என்ன? கீலேயாத். இவன் ஒரு பராக்கிரமசாலி. இவனுடைய தகப்பனுக்கு மனைவி, பிள்ளைகள் ஏற்கனவே இருக்கிறார்கள். ஆனாலும் இந்த யெப்தாவுடைய தகப்பனாகிய கீலேயாத் இன்னொரு ஸ்திரீயை விவாகம் பண்ணி இன்னொரு ஸ்திரீயை சேர்த்து கொண்டு அந்த அந்நிய ஸ்திரீக்கு பிறந்த மகன்தான் யெப்தா. ஆகவே இந்த கீலேயாத் முறையாக பெற்ற பிள்ளைகள்லாம் வளர்ந்து வரும் பொழுது இந்த கீலேயாத்துக்கு தகாத உறவினால பிறந்த இந்த யெப்தாவை சுதந்திரவாளி அல்ல என்று சொல்லி வீட்டை விட்டு துரத்தி விட்டார். இந்த யெப்தா அந்த வீட்டில அவனுக்கு சுதந்திரம், உரிமை இல்லாதபடினால துரத்தப்பட்ட சூழ்நிலையில தோப் என்கிற தேசத்துல வாழ்ந்து வந்தான். பாருங்க, இந்த வசனத்தை வாசித்தோம். யெப்தா தன் காரியங்களை மிஸ்பாவில கர்த்தருடைய சந்நிதியில சொல்லுகிற ஒரு மனுஷன். பாருங்க, பிறந்த வீட்டில இவன் செய்த குற்றம் அல்ல, இவனுடைய தகப்பனார் செய்த காரியத்தின் நிமித்தம் யெப்தா வீட்டை விட்டு துரத்தப்படுகிறான். தோப் என்கிற தேசத்துல வாழ்ந்து வருகிறான். பிறந்த வீட்டில இடம் இல்லை. ஒரு பராக்கிரமசாலி மாத்திரமல்ல, இந்த யெப்தா தன்னுடைய காரியத்தை எல்லாம் மிஸ்பாவில தேவனுடைய சந்நிதியில சொல்கிறார். அல்லேலூயா. நல்லா கவனிங்க. மிஸ்பா, மிஸ்பா என்றால் காவல் கோபுரம், வாட்ச் டவர் என்று அர்த்தம். மிஸ்பானா என்ன அர்த்தம்? காவல் கோபுரம், வாட்ச் டவர். அல்லேலூயா. யெப்தா வீட்டை விட்டு தள்ளப்பட்ட சூழ்நிலையில தன் காரியங்களை எல்லாம் மிஸ்பாவில காவல் கோபுரத்துல, பொதுவா ஒவ்வொரு அரசாங்கமும் தன்னுடைய தேசத்தை பாதுகாக்கும்படி காவல் கோபுரத்தை வைத்திருப்பதை
நீங்கள் அறிந்திருப்பீர்கள். அந்த காவல் கோபுரத்திலிருந்து தன் தேசத்தை பாதுகாப்பதற்கு அங்கே இராணுவ வீரர்கள், இல்லாவிட்டால் இன்னும் பாதுகாக்கக்கூடிய அநேக கருவிகள் அங்கே பொருத்தப்பட்டிருக்கும். அந்த காவல் கோபுரம் கண்காணிக்கப்படுகிற இடம். அப்படிதான் எப்தா அந்த காவல் கோபுரத்துல யார் இருக்கிறார்? எப்தாவை காக்கிற தேவன், எப்தாவுடைய பிரச்சனைகளை மாற்றுகிற தேவன், அவருடைய சூழ்நிலைகளை அறிகிற தேவன். எப்பொழுதும் எப்தாவுக்கு நண்பராய், பதில் தருகிறவராய் மிஸ்பா என்கிற இடத்துல போய் இயேசுவோடு தன் காரியத்தை எப்தா சொல்லுகிற ஒரு நபராய் இருந்தார். ஹல்லேலூயா. மிஸ்பா என்றால் என்ன அர்த்தம்? காவல் கோபுரம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை, தூங்குவதும் இல்லை. விசுவாசிக்கிறீங்களா? உங்களை காக்கிற தேவன் ஒருபொழுதும் உறங்குவதும் இல்லை, தூங்குவதும் இல்லை. அப்போ இந்த எப்தா மிஸ்பாவில தேவ சந்நிதியில தன் காரியத்தை சொல்லுகிறவனாய் இருக்கிற எப்தாவை கர்த்தர் கைவிடுவாரா? ஒருபோதும் கைவிடவே மாட்டார். ஹல்லேலூயா. ஒரு நாள் வந்தது, இந்த இஸ்ரவேல் தேசத்திற்கு விரோதமாக அம்மோனியர் படையெடுத்து வந்தாங்க. பாருங்க, கர்த்தர் காலங்களை மாற்றுவார். உங்களுக்குன்னு வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களை நிச்சயமாகவே அவர் செய்வார். ஏற்ற வேளையில் உங்களை உயர்த்துவார். தேவனுடைய சந்நிதியில மிஸ்பாவில போய் தன் காரியத்தை சொன்ன எப்தாவை கர்த்தர் மறக்கவே இல்லை. ஒரு அம்மோனியரை எழுப்புகிறார். அந்த அம்மோனியர் இஸ்ரவேல் விரோதமாய் வந்த பொழுது அங்க இருக்கிற அந்த இஸ்ரவேல் தேசத்தில் உள்ளவங்கெல்லாம் யாரை தேடி வந்தாங்க தெரியுமா? மிஸ்பாவில தேவனுடைய சந்நிதியில சொல்லுகிற எப்தாவை தேடி வந்தார். புறக்கணிக்கப்பட்ட, துரத்தப்பட்ட எப்தாவை தேடி வந்து, ஏப்பா, நம்முடைய தேசத்திற்கு விரோதமாய் அம்மோனியர் வந்திருக்காங்க, நீ தான் இஸ்ரவேல் தேசத்துக்கு சேனாதிபதியாய் நீ நடத்தி செல்ல வேண்டும் என்று எப்தாவை தேடி வந்தான். ஹல்லேலூயா. இன்றைக்கும் நீங்க மறக்கப்பட்ட சூழ்நிலையில, அடைக்கப்பட்ட சூழ்நிலையில, ஐயோ என்னை தூக்கிவிட ஒருவரும் இல்லையே, இந்த கடினமான சூழ்நிலையில ஒரு திறந்த வாசல் எனக்கு இல்லையே, என்ன நடக்குமோ, இத்தனை நாட்கள் ஜெபித்தும் இன்னும் எனக்கு ஒரு பதில் வரவில்லையே, ஒரு விடுதலை இல்லையே, ஒரு சுகம் இல்லையே, நான் நினைத்த காரியம் செவையாய் நடைபெறவில்லையே, கலங்கிக் கொண்டிருக்கிறீங்களா? எப்தா தன் காரியங்களை மிஸ்பாவில தேவனுடைய சந்நிதியில சொல்லுகிற எப்தாவை கர்த்தர் ஏற்ற வேளையில ஜனங்களே தேடி வந்து சேனாதிபதியாய் இருக்கும்படி அவனை கேட்கிறாங்க. எப்தா இப்படி யாராயிட்டான்? ஒரு இஸ்ரவேல் படையை நடத்துகிற ஒரு சேனாதிபதி, இராணுவ வீரன், முன்னின்றி நடத்துகிற ஒரு தலைவனாய் மாறிட்டான். பாருங்க, தான் துரத்தப்பட்ட சூழ்நிலையிலும் ஜெபிக்கிறவனாய் இருந்தான், புறக்கணிக்கப்பட்ட நேரத்திலும் ஜெபித்தான். இப்பொழுது ஒரு சேனைக்கு தலைவனாய் வழி நடத்தி செல்லும் பொழுதும் தன் காரியங்களை மிஸ்பாவிலே தேவனுடைய சந்நிதியில், கர்த்தருடைய சந்நிதியில வாழ்ந்திருந்தாலும் ஜெபிக்கிறவன், தாழ்ந்திருந்தாலும் ஜெபிக்கிறவன், உயர்வு வந்தாலும் ஜெபிக்கிறவன். அவன் ஒரு இடம் வச்சிருந்தான், மிஸ்பா, காவல் கோபுரம், என்னை காக்கிற தேவன், பதில் தருகிற தேவன். அந்த மிஸ்பாவில போய் தேவனுடைய சந்நிதியில, கர்த்தருடைய சந்நிதியில சொன்ன எப்தா. ஹல்லேலூயா. அப்பொழுது அங்க என்ன நடந்தது என்று வாசித்து பார்ப்பவை என்றால், அதே அதிகாரம் 11:30, அப்பொழுது எப்தா
கர்த்தருக்கு ஒரு பொருத்தனையை பண்ணி தேவரீர் அம்மோன் ஒப்பு கொடுத்தார். நான் அம்மோன் புத்திரத்திலிருந்து சமாதானத்தோட திரும்பி வரும்போது என் வீட்டு வாசற்படி இருந்து எனக்கு எதிர்கொண்டு வருவது எதுவோ அது கர்த்தருக்கு உரியதாகும். அதை சர்வாங்க தகன பலியாய் செலுத்துவேன் என்றான். யெப்தா அம்மோன் புத்திரரின் மேல் யுத்தம் பண்ண அவர்களுக்கு விரோதமாய் புறப்பட்டு போனான். கர்த்தர் அவர்களை அவன் கையில் ஒப்பு கொடுத்தார். ஹல்லேலூயா. ஒரு சேனாதிபதியாய் ஆன பிறகும் தனக்கு பின்னாடி ஒரு கூட்டமே இருந்தாலும் மிஸ்பாவுல போய் கர்த்தருடைய சந்நிதியில ஒரு பொருத்தனையோடு ஜெபம் பண்ணிட்டு அம்மோனியருக்கு எதிர்த்து போறான். கர்த்தருடைய ஆவியானவர் அவன் மேல் இறங்குறாரு. வெற்றியை கர்த்தர் கொடுத்தார். ஆமென். ஹல்லேலூயா. இன்றைக்கும் செய்தியின் தலைப்பு என்னவென்றால் மிஸ்பா, தேவனுடைய சந்நிதி. ஹல்லேலூயா. இப்போ கிட்டத்தட்ட 85 நாட்களுக்கு மேலாக நீங்கள் ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறீர்கள். உங்க வீட்டிலையும் ஒரு குறிப்பிட்ட இடத்தை நீங்க மிஸ்பாவாய் தெரிந்து கொண்டு அந்த இடத்துல போய் கர்த்தரோடு நீங்கள் ஜெபிப்பீர்கள் என்றால் இந்த யெப்தாவை உயர்த்தினது போல, இந்த யெப்தாவுக்கு வெற்றியை கொடுத்தது போல நிச்சயமாகவே கர்த்தர் உங்களையும் உயர்த்துவார், வெற்றியை கொடுப்பார். ஆமென் சொல்லுங்க. ஆமென். ஹல்லேலூயா. ஏனென்றால் என் தேவன் பட்சபாதம் இல்லாதவர். ஜெபம் ஜெயத்தை கொண்டு வரும். ஜெபம் ஒரு பொழுதும் தோற்று போவது இல்லை. அன்றைக்கு அன்னாள் தேவனுடைய ஆலயத்தில் போய் ஜெபித்தால் அதுதான் அவளுக்கு மிஸ்பா. அந்த இடத்துல போய் ஜெபித்த பொழுது அன்னாளுடைய சிறுமையை கர்த்தர் மாற்றி அடைக்கப்பட்ட கற்பத்தை திறந்தார். அதே போல உங்க வீட்டில நீங்கள் ஜெபிக்கிற ஜெபத்தை கர்த்தர் கேட்டு எதெல்லாம் அடைக்கப்பட்டு இருக்கிறதோ நிச்சயமாகவே என் தேவன் திறக்க வல்லமை உள்ளவர். எசேக்கியாவுக்கு ஒரு மிஸ்பா இருந்தது. சுவர்புறமாய் திரும்பி அவன் படுத்திருந்த படுக்கையின் சுவர்புறமாய் திரும்பி கண்ணீரோடு ஜெபித்தான். 15 ஆண்டுகளை கர்த்தர் கூட்டி கொடுத்தார். இன்றைக்கும் உங்கள் வீட்டிலே யாரும் காணாதபடி நீங்கள் ஜெபித்துக் கொண்டிருக்கிறீர்களா? உங்களையும் கர்த்தர் ஆசீர்வதித்து சூழ்நிலைகளை மாற்றுவார். தீர்ப்புகள் மாறும். எசேக்கியா மரித்து போவாய் என்கிற தீர்ப்பையே அவன் ஜெபித்த பொழுது மாற்றின தேவன் உங்களுடைய சூழ்நிலையிலும் கர்த்தர் மாற்றுவார். சோர்ந்து போகாதீங்க. ஹல்லேலூயா. அதே போலதான் தானியேலுக்கு ஒரு மிஸ்பா இருந்தது. தன் வீட்டு மேல் அறையிலே போய் தினமும் 3 வேளை ஜெபித்தான். மிஸ்பாவில கர்த்தருடைய சந்நிதியில ஜெபித்த தானியேல் எத்தனை சிங்கங்கள் வந்தாலும் எத்தனை சட்டங்கள் இயற்றப்பட்டாலும் மிஸ்பாவிலே போய் தேவனுடைய சந்நிதியில நிற்கிற தானியேலை சிங்கங்கள் சேதப்படுத்த முடியவில்லை. தானியேலின் காரியம் ஜெயமாய் இருந்தது. சோர்ந்து போய் விட்டீங்களா? பதில் கிடைக்கலையே கலங்கி போய் நிற்கிறீங்களா? பயத்தோடு இருக்கிறீங்களா? உங்கள் வீட்டை கர்த்தர் ஒரு மிஸ்பாவாய் மாற்றி இருக்கிறார். சபையில வந்து ஆராதிக்க முடியாமல் வீட்டில ஜெபித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய வீட்டையும் கர்த்தர் மிஸ்பாவாய் மாற்றி இருக்கிறார். அந்த மிஸ்பாவிலே நீ ஏறெடுக்கிற எல்லா ஜெபத்தையும் கர்த்தர் கேட்டுக் கொண்டிருக்கிறார். உன்னை மறப்பதற்கு அநீதியுள்ள தேவன் அல்லவே. எப்தாவை மறக்கவில்லை, அன்னாளை மறக்கவில்லை, எசேக்கியாவை மறக்கவில்லை, தானியேலை மறக்கவில்லை. பேதுருவுக்கு ஒரு மிஸ்பா. பேதுருக்கு எது மிஸ்பா? ஒவ்வொரு நாளும் 9ஆம் மணி நேரத்துல கர்த்தருடைய ஆலயத்துல போய் ஜெபிப்பது பேதுருக்கு வழக்கமாய் இருந்தது. கர்த்தர் பேதுருவை வல்லமையாய் பயன்படுத்தினார்.
ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஜெபத்திலே சோர்ந்து போய் விடாதீர்கள். கர்த்தரை மிஸ்பாவாய் மாற்றியிருக்கிறார். அந்த ஜெபத்திற்கு பதில் உண்டு. இயேசு கிறிஸ்து கூட ஒரு மிஸ்பா இருந்தது. லூக்கா 22:39 சொல்லுகிறது, தன்னுடைய வழக்கத்தின்படியே ஒலிவ மலையில போய் இயேசு கிறிஸ்து ஜெபித்தார். ஆகவேதான் நசரனாகிய இயேசு கிறிஸ்துவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் நிரப்பினார். நன்மை செய்கிறவராய் சுற்றித் திரிந்தார். உங்களுடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் ஒரு நாள் உங்களை ஆச்சரியமாய் வழி நடத்தி மேன்மைப்படுத்த வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். ஆமென். இந்த மிஸ்பா என்றால் இன்னொரு இடத்துல அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஆதியாகமம் 31ஆம் அதிகாரம் 50ஆம் வசனத்தை வாசித்து பார்த்தால் பக்கம் 41, நம்முடனே ஒருவரும் இல்லை, பார் தேவனே எனக்கும் உனக்கும் சாட்சி என்று சொன்னபடியால் அது மிஸ்பா என்னும் பெயர் பெற்றது. இந்த வசனத்தை நல்லா வாசிங்க. நம்முடனே ஒருவரும் இல்லை, ஒரு மீடியேட்டரும் இல்லை, தேவனே எனக்கும் உனக்கும் சாட்சி என்று சொன்னபடினால் அது மிஸ்பா என்னும் பெயர் பெற்றது. மிஸ்பாவில நீங்களும் நீங்களும் இயேசு கிறிஸ்து, இயேசு கிறிஸ்து நீங்களும், வேற யாரும் அங்க இல்லை. நீங்க ஜெபிக்கிற ஜெபத்திற்கு, நீங்க கேட்கிற விண்ணப்பத்திற்கு தேவனும் நீங்களும் தான் சாட்சி. ஆமென். விசுவாசிக்கிறீங்களா? மூன்றாவது ஒரு நபர் தேவையில்லை. நீங்களும் தேவன். நீங்க ஜெபிக்கிறீங்க, கர்த்தர் உங்களுக்கு பதில் தருவார். உங்களோட இணைந்து நீங்க என்ன சொல்றீங்க ஆவலோடு கேட்கிற தேவன். ஆமென். ஹல்லேலூயா. ஆகவே இன்றைக்கு நீங்களும் தேவனும், தேவனும் நீங்களும், வேற எந்த இடைப்பட்ட நபர் இல்லை. அந்த இடத்துல நீங்களும் தேவனும் தான் சாட்சி. அந்த ஜெபத்திற்கு கர்த்தர் நிச்சயமாகவே பதில் தருவார். ஆமென். மிஸ்பா என்றால் தேவ சந்நிதி, தேவனும் நீங்களும் உறவாடுகிற, ஷேர் பண்ணுகிற இடம். ஆக இதுவரைக்கும் உங்க வீட்டில உங்களுக்குன்னு ஒரு ஜெபிக்கிற இடம் இருந்தீங்கன்னா இன்றைக்கு ஒரு குறிப்பிட்ட அறையை இல்லைன்னா ஒரு குறிப்பிட்ட இடத்தை மிஸ்பாவாக நீங்க பிரதிஷ்டை பண்ணுங்க. அந்த இடத்துல போய் ஒவ்வொரு நாளும் நீங்க ஜெபம் பண்ணி பாருங்க. அந்த இடத்துல உங்களை காக்கிற, உங்களை காண்கிற, உங்களுக்கு பதில் தருகிற, சோர்ந்து போன நேரத்தில் பலப்படுத்துகிற நல்ல நண்பனாய் அங்கே காத்து கொண்டிருப்பார். பதில் தருகிறவராய் இருப்பார். ஆமென். யெப்தா தன் காரியங்களை மிஸ்பாவில தேவ சந்நிதியில சொல்லுகிறவனாய் இருந்தபடினால சேனாதிபதியாய் உயர்த்தினது மாத்திரம் அல்ல, அவன் மூலமாய் பெரிய வெற்றியை கர்த்தர் கொடுத்தார். உங்களையும் கர்த்தர் உயர்த்துவார், உங்கள் குடும்பத்தை உயர்த்துவார். சோர்ந்து போகாதீங்க, நம்பிக்கையை விட்டுடாதீங்க. ஆண்டவர் மேல வச்சிருக்கிற அன்பை ஒருபோது நீங்க அதை குறைவா நடத்திடாதீங்க. அவர் உங்களை நித்தமும் நடத்துகிறவர், உங்கள் சூழ்நிலைகளை அறிந்திருக்கிறவர். ஏற்ற வேளையில யெப்தாவை எப்படி சேனாதிபதியாய் உயர்த்தி வெற்றியை கொடுத்தாரோ அதே போல உங்களுக்கும் அவர் வெற்றியை தருவார், உயர்த்துவார். ஆமென். ஹல்லேலூயா. தேவனும் நீங்களும் உறவாடுகிற, பேசுகிற இடம்தான் மிஸ்பா. ஆமென். சரி, 4 காரியங்களை உங்களுக்கு முன்பதாக வேகமாய் வைக்க நான் பிரியப்படுகிறேன். இந்த மிஸ்பாவில் என்னென்ன காரியங்களை செய்ய வேண்டும், என்னென்ன காரியங்களை நம்ம செய்யும் பொழுது அங்கே அற்புதம் நடக்கும். 1 சாமுவேல் 7:5 வசனத்தை திருப்புவோம். 1 சாமுவேல் 7ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்துல எழுதப்பட்டிருக்கிறது. பின்பு சாமுவேல்
நான் உங்களுக்காக கர்த்தரை மன்றாடும்படிக்கு இஸ்ரவேலர் எல்லாரையும் மிஸ்பாவிலே கூட்டுங்கள். இங்கே எழுதப்பட்டிருக்கிறது, உங்களுக்காக கர்த்தரிடத்திலே மன்றாடும்படிக்கு ஜனங்களை எங்க கூட்டணுமா? மிஸ்பா. முதலாவதாக மிஸ்பா என்றால் மன்றாடுகிற இடம். சொல்லுங்க, மிஸ்பா என்றால் மன்றாடுகிற இடம், மன்றாடி ஜெபிக்கிற இடம். ஹல்லேலூயா. இந்த 4 காரியத்திலையும் உங்களுக்கு முன்பதாக நான் யாரை நிறுத்த பிரியப்படுகிறேன் என்றால், 2 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்தை நாம் திருப்புவோம் என்றால், 2 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்தில், பிள்ளையின் தாயோ நான் உம்மை விடுகிறதில்லை என்று கர்த்தரின் ஜீவனையும் உம்முடைய ஜீவனையும் கொண்டு சொல்லுகிறேன் என்றால், அப்பொழுது அவன் எழுந்திருந்து அவள் பின்னே. முதலாவதாக மிஸ்பா என்றால் மன்றாடுகிற இடம் என்று அர்த்தம். ஆமென். இங்கே இப்பொழுது நாம் வாசித்த 2 ராஜாக்கள் 4:30 யாரை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது என்றால், சூனேமியாலை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. சூனேம் என்கிற ஊரில் அவள் வாடியால் சூனேமியால். இந்த சூனேமியால் நல்ல பழக்கம் என்னவென்றால், எலிசா அந்த சூனேமுக்கு வரும் பொழுது இந்த சூனேமியால் எலிசாவை தன் வீட்டில் தங்க வைக்கும்படி ஒரு மேல் அறையை உண்டு பண்ணி அங்கே கட்டில், மெத்தை, விளக்கு, மேஜை, நாற்காலி, குத்து விளக்கு எல்லாவற்றையும் ரெடி பண்ணி அந்த மேல் அறையை எலிசாவுக்கென்று, தேவனுடைய மனிதன் தங்குவதற்கென்று அங்கே அதை ஆயத்தப்படுத்தி எலிசா வரும் பொழுதெல்லாம் அந்த மேல் அறையிலே தங்குவது வழக்கம். அப்போ நல்லா கவனிங்க, சூனேமியாளுக்கு மிஸ்பா எது? மேல் வீட்டுல ஒரு அறையை உண்டு பண்ணி அந்த எலிசா கர்த்தருடைய ஊழியக்காரன் என்று அறிந்து அந்த ஊருக்கு வரும் பொழுதெல்லாம் தன்னுடைய வீட்டில் அந்த எலிசாவை தங்க வைப்பதுதான் அவளது விருப்பம். அப்படியே செய்தாள். ஆமென். அதே போல உங்க வீட்டிலையும் தேவனுடைய பிரசனத்தை உணர்வதற்கும் தேவனோடு பேசுவதற்கும் நீங்க ஒரு இடத்தை மிஸ்பாவாய் தெரிந்து கொள்ளும் பொழுது, அந்த இடத்துல என் தேவன் நீங்க ஜெபிக்கிற எல்லா ஜெபத்தையும் கேட்டு அற்புதத்தை செய்வதற்கு அவர் வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். ஆமென். கவனிக்கிறீங்களா? ஹல்லேலூயா. அப்படி சூனேமியால் எலிசாவை மேல் வீட்டறையில தங்க வைத்த பொழுது அவளுக்கு குழந்தை இல்லை. எலிசா ஜெபித்து அந்த சூனேமியாளுக்கு வயதான காலத்துல ஒரு குழந்தை, எலிசா ஜெபித்ததன் மூலமாக ஒரு ஆண் குழந்தை கிடைக்கிறது. சில நாட்களுக்கு, வருடங்களுக்கு பிறகு அந்த குழந்தை மரித்து போய் விடுகிறது. ஏதை நான் சொல்றேன்னா, அந்த மரித்து போன குழந்தையை நீங்க அந்த அதிகாரத்தை வீட்டுல பொறுமையா வாசித்தீங்கன்னா, எலிசா தங்க வைக்கப்பட்டிருந்த அந்த மேல் வீட்டறையில போய் அந்த கட்டில கிடத்தி விட்டு எங்க போனா தெரியுமா? சூனேமியாளுக்கு மிஸ்பா மேல் வீட்டறை, எலிசாவுக்கு மிஸ்பா எது தெரியுமா? கர்மேல் பர்வதம். ஏன்னா எலியா அங்கதான் கர்த்தரே தேவன் என்று நிரூபித்தார். எலிசாவுக்கு மிஸ்பா கர்மேல் பர்வதம். இந்த சூனேமியால் குழந்தை மரித்த உடனே கர்மேல் பர்வதத்தில் இருக்கிற எலிசாவை தேடி சென்று அங்கே போய் எலிசாவிடத்துல மன்றாடி கேட்கிறாள், நான் உம்மை விடுகிறது இல்லை என்று கர்த்தரின் ஜீவனையும் உம்முடைய ஜீவனையும் கொண்டு சொல்லுகிறேன் என்றான். அப்பொழுது அவன் எழுந்திருந்து அவன் பின்னே போனான். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கும் நீங்க கர்த்தரோடு மன்றாடி போராடி செபிக்கும் பொழுது
எப்படி ஒரு சுனேமியால் கர்மேல் பர்வதத்துல போய் தன் மரித்த குழந்தை மேல் வீட்டறையில கிடத்தி விட்டு, உம்மை நான் விடுவது இல்லை, நீர் என்னோடு கூட வந்து ஆக வேண்டும் என்று மண்டாடின பொழுது எலிசா அந்த சுனேமியாலோடு கூட கடந்து சென்றார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கும் எலிசாவிலும் பெரியவர், அன்புள்ளவர், மனதிருக்கம் உள்ளவர். நீங்கள் மன்றாடி ஜெபிக்கிற ஜெபத்திற்கு உங்களோடு கடந்து வந்து அற்புதங்களை செய்வார். விசுவாசிக்கிறீங்களா? அல்லேலூயா. பதில் வரும். ஆண்டவரை விடாதீங்க. யாக்கோபை போல உம்மை விடவே மாட்டேன். மன்றாடி நீங்க போராடி ஜெபிக்கிற ஜெபத்தை மிஸ்பாவில உங்கள் வீட்டில் ஜெபிக்கிற அந்த ஜெபத்திற்கு, மன்றாட்டு ஜெபத்திற்கு பதில் உண்டு. நீங்கள் வெட்கப்படுவது இல்லை. இரண்டாவதாக மிஸ்பா 1 சாமுவேல் 7ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தின் கடைசி பகுதி சொல்கிறது, மிஸ்பாவிலே சாமுவேல் இஸ்ரவேல் புத்திரரை நியாயம் விசாரித்துக் கொண்டிருந்தான். முதலாவது. இரண்டாவதாக மிஸ்பா உங்களுடைய நியாயத்தை விசாரித்து பதில் தருகிற இடம். ஹல்லேலூயா. இரண்டாவது என்னது? உங்களுடைய நியாயம், உங்களுக்கு வர வேண்டிய பதில், நீதி, உங்களுடைய வழக்குக்கு பதில் தருகிற இடம்தான் மிஸ்பா. உங்களுடைய வழக்குகளை, உங்களுடைய பிரச்சனைகளை மிஸ்பாவிடத்துல, தேவனிடத்துல சொல்லுங்க. நிச்சயமாகவே ஏற்ற காலத்துல கர்த்தர் நீதி செய்வார். ஆகவேதான் லூக்கா 18ல எப்படி சோர்ந்து போகாம ஜெபம் பண்ணணும் ஒரு ஓமையை கர்த்தர் சொன்னார். இங்கே இந்த சுனேமியா வாசித்து பார்ப்போமே என்றால் 4ஆம் அதிகாரம் 28, 2 ராஜாக்கள் 4:28, அப்பொழுது அவள், நான் என் ஆண்டவனிடத்தில் ஒரு குமாரனை வேண்டும் என்று கேட்டதுண்டா? எனக்கு அபத்தம் சொல்ல வேண்டாம் என்று நான் சொல்லவில்லையா என்றார். பாருங்க, சுனேமியால் குழந்தை வேணும் எலிசாவிடத்துல கேட்கவே இல்லை. எலிசாவுக்கு சுனேமியால் தங்குவதற்கு இடம் கொடுத்து நல்லா கவனித்தபடினால எலிசா தான் சுனேமியாலை கூப்பிட்டு, உனக்கு என்ன வேணும்? ஒண்ணுமே வேண்டாம்னு சொல்றான். ஆனாலும் எலிசா விடல. தன் வேலைக்காரனை கூப்பிட்டு, அவளுக்கு என்னப்பா வேணும் விசாரி. வேலைக்காரன் சொல்லுகிறார், ஒரு குழந்தை அவளுக்கு அப்படின்னு சொன்ன உடனே தான் எலிசா ஒரு பிராண உற்பத்தி காலத்துல கர்த்தரோட குழந்தையை தருவார். அப்போ எலிசா அந்த வீட்டுல தங்கி இருந்தபடினால அவளுக்கு குழந்தை இல்லை. அதை அறிந்து எலிசாவின் ஜெபத்தை கேட்டு கர்த்தர் குழந்தையை கொடுத்தார். ஆகவேதான் சுனேமியால் அங்க சொல்லுகிறாள், நான் என் ஆண்டவரிடத்துல போய் ஒரு குமாரன் வேண்டும் என்று கேட்டதுண்டா? அந்த குழந்தை நீங்க தானே ஜெபம் பண்ணி வாங்கி கொடுத்தீங்க. இப்ப அந்த குழந்தை மரித்து போய் இருக்கிறதே, எனக்கு நியாயம் வேணும். அல்லேலூயா. நீங்களும் ஆண்டவரிடத்துல அப்படி கேளுங்க. ஆண்டவரே, வாக்குத்தத்தத்தை பிடிச்சு கேளுங்க. உன் சுக வாழ்வு சீக்கிரத்துல துளிர்க்குன்னு சொன்னீங்களே. ஒவ்வொரு வேத வசனங்களை படிக்கும் போது வசனம் என்னோடு கூட பேசினது. நீ வாழ்ந்து சுகமா இருப்பா என்று சொன்னீங்களே. உன்னுடைய வாழ்க்கையில நீ கீழாகாமல் மேலாவா என்று சொன்னீங்களே. வியாதி உன்னை விட்டு விலக்குவேன் என்று சொன்னீங்களே. சௌக்கியத்தையும் ஆரோக்கியத்தையும் வரப்பண்ணுவேன் என்று சொன்னீங்களே. என்னென்ன வாக்குத்தத்தம் கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிறாரோ, என்னென்ன காரியங்களில நீங்கள் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள தடையா இருக்கிறதோ, அந்த காரியத்தெல்லாம் நீங்க ஆண்டவரிடத்துல போய், இல்லாவிட்டால் ஏதோ ஒரு காரியத்துல உங்களுக்கு நியாயம் கிடைக்கல, நீதி செய்கிறவர் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள் என்று சொன்னீரே. நெடுங்காலமாய் காத்திருப்பது இருதயத்தை இளைக்க பண்ணும், விரும்பினது வரும் பொழுது ஜீவ விருட்சம் போல இருக்கும் என்று சொன்னீங்களே. உங்களுடைய நியாயத்தை எல்லாம் நீதி செய்கிற தேவனிடத்திலே போய் நீங்க கேட்கும் பொழுது கர்த்தர் நீதி செய்வார், பதில் தருவார். நான் நியாயம் செய்வேன்னு அவர் சொல்லி இருக்கிறார் இல்லையா? லூக்கா 18ல, அநீதியுள்ள நியாயாதிபதியே, நியாயம் செய்யும் பொழுது நான் நியாயம் செய்யாமல் மிஸ்பா நியாயம்
விசாரிக்கப்படுகிற இடம். ஆமென். அப்படித்தான் நீங்க சுனேமியால் கேட்டால் எலிசாவிடத்துல போய் உரிமையா கேட்கிறார். நான் ஒரு குழந்தையை கேட்டேனா, நீங்க தானே கொடுத்தீங்க. ஆக இந்த குழந்தையை எனக்கு உயிரோடு எழுப்பி தந்துதான் ஆகணும். இந்த தொழிலை கொடுத்தது நீங்க, என் கணவரை கொடுத்தது நீங்க, என் பிள்ளைகளை கொடுத்தது நீங்க. ஆண்டவரத்துல கேளுங்க, நியாயம் செய்வார். அல்லேலூயா. என்னால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமில்லை என்று சொல்லியிருக்கிறார். உன்னை அதிசயங்களை காண செய்கிற தேவன் அதிசயங்களை செய்வார். ஆமென். மூன்றாவதாக நாம் வாசித்து பார்ப்போமே என்றால் 1 சாமுவேல் 7ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தின் பகுதி. அப்பொழுது இஸ்ரவேலர் மிஸ்பாவில் இருந்து பெலிஸ்தரை பின்தொடர்ந்து போய் பெத்காரிம் பள்ளத்தாக்கு மட்டும் அவர்களை முறியடித்தார்கள். மூன்றாவதாக மிஸ்பாவிலே போய் தேவனுடைய சந்நிதியிலே சொல்லும் பொழுது சத்துரு தோற்கடிக்கப்படுகிற இடம். அல்லேலூயா. நீங்க மிஸ்பாவிலே போய் கர்த்தருடைய சந்நிதியில நின்றா, எப்பேற்பட்ட சத்துருவா இருந்தாலும் நீங்க ஜெபித்து விட்டு புறப்படும் பொழுது அவர் சமூகம் உங்களுக்கு முன்பதாக செல்லும். வழிகளில் எல்லாம் உன்னை காக்கும்படி தேவ தூதர்களை கட்டளையிடுவார். சத்துரு தோற்கடிக்கப்படுகிற இடம். அல்லேலூயா. நீங்க மிஸ்பாவில இருந்து தேவ சந்நிதியிலிருந்து ஒவ்வொரு நாளும் புறப்படும் பொழுது அனுதினமும் கர்த்தர் உங்களை பாதுகாத்து வழி நடத்துவார். அப்படித்தான் இங்கே 4ஆம் அதிகாரம் 32 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரம் 35ஆம் வசனத்துல கர்மேல் பர்வதமாகிய மிஸ்பாவில் இருந்து எலிசா சுனேமியால் மேல் வீட்டறையாகிய மிஸ்பா அந்த குழந்தை அறையிலே வந்து 35ஆம் வசனம், அவன் எழுந்து அறை வீட்டில் இங்கும் அங்கும் உலாவி திரும்ப கிட்ட போய் அவன் மேல் குப்புறப்படுத்தான். அப்பொழுது அந்த பிள்ளை 7 தரம் தும்மி தன் கண்களை திறந்தான். ஆமென். மரணம் என்கிற சத்ரு மிஸ்பாவில் தோற்கடிக்கப்பட்டது. ஆமென். கர்மேல் பர்வதமாகிய மிஸ்பாவில் இருந்து எழுந்து வந்த எலிசா சுனேமியால் மேல் வீட்டறையாகிய மிஸ்பாவிலே இங்கும் அங்கும் உலாவி அந்த செபித்த பொழுது, அந்த குழந்தையின் மேல் குப்புறப்படுத்த பொழுது எலிசாவுக்குள் இருந்த அந்த அக்கினி, அந்த அபிஷேகம் மரித்து போயிருந்த குழந்தையை உயிரோடு எழுப்பி கொடுத்தது. இன்றைக்கும் உங்களுடைய வாழ்க்கையில எது மரித்து போய் இருந்தாலும் மிஸ்பாவில தேவனுடைய பிரசன்னத்துல ஜெபிக்கிற உன் வாழ்க்கையை கர்த்தர் அனல் மூட்டுவார். அது உயிர் பெறும். அல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா? மிஸ்பா சத்துரு தோற்கடிக்கப்பட்டு புதிய ஜீவன் உயிர்ப்பிக்கப்படுகிற இடம். அல்லேலூயா. கடைசியாக 1 சாமுவேல் 7ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை நாம் வாசித்து பார்ப்போமே என்றால் 1 சாமுவேல் 7ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். அப்பொழுது சாமுவேல் ஒரு கல்லை எடுத்து மிஸ்பாவுக்கும் சேனுக்கும் நடுவாக நிறுத்தி கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்தார் என்று சொல்லி அதற்கு எபினேசர் என்று பெயரிட்டார். மிஸ்பா நன்றி சொல்லுகிற இடம். கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்தார், எபினேசர். அல்லேலூயா. நீங்க 3 காரியங்கள்: மன்றாடுகிற இடம், விசாரிக்கிற இடம், சத்துரு தோற்கடிக்கப்பட்டு புதிய ஜீவனை கொடுக்கிற உயிர்ப்பிக்கப்படுகிற இடம். 4ஆவதாக அதே மிஸ்பாவில் உங்களுக்கு கர்த்தர் தரப்போகிற ஜெயத்திற்கு, வெற்றிக்கு நன்றி சொல்லுகிற இடமாய் கர்த்தர் மாற்றுவார். விசுவாசிக்கிறீங்களா? சீக்கிரத்தில் இந்த சூழ்நிலை மாறும். நீங்க மிஸ்பாவில் இம்மட்டும் எங்களை நடத்தின எபினேசர் நன்றி சொல்லுங்க. இந்த லாக்டவுன் பீரியட் எல்லாம் கர்த்தர் உங்களோடு கூட இருந்து எல்லா தீங்குக்கும் விலக்கி உங்களை நடத்தின எபினேசர் இனிமேலும் யெகோவா ஈரே என்கிற நாமம் உடையவராய் உங்களை நடத்துவார். ஒவ்வொரு நாளும் மிஸ்பாவில போய்
இம்மட்டும் உதவின எபினேசர் நன்றி சொல்லிட்டே இருங்க. நிச்சயமா கர்த்தர் இனியும் நீங்கள் மன்றாடுகிற ஜெபத்திற்கு பதில் தந்து, நீங்க நியாயம் கேட்கிற இடத்துல நியாயம் செய்து, சத்துரு எதெல்லாம் தடையா இருக்கோ அதெல்லாம் கர்த்தர் தோற்கடித்து ஒரு புதிய வாசலை திறந்து நன்றி சொல்லும்படி கர்த்தர் உங்களை மாற்றுவார். மிஸ்பா தேவ சந்நிதி, காவல் கோபுரம். ஹல்லேலூயா. யெப்தா தன் காரியங்களை மிஸ்பாவில் சொன்னார். கர்த்தர் உயர்த்தினார், வெற்றியை கொடுத்தார். சுனேமியால் ஒரு மிஸ்பா தன் வீட்டு மேலறையில கட்டி மிஸ்பாவாய் அதை பிரதிஷ்டை பண்ணினார். கர்த்தர் தேவைகளையும் சந்தித்தார். மரித்து போன குழந்தையும் உயிரோடு எழுப்பி கொடுத்தார். எலிசா கர்மேல் பர்வதம் மிஸ்பா, அந்த இடத்திலிருந்து அவர் புறப்பட்டு சுனேமியால் மேல் வீட்டறை மிஸ்பாவில கடந்து சென்ற பொழுது எலிசாவுக்குள் இருந்த அந்த அக்கினே மரித்து போன குழந்தையை உயிர்ப்பித்தது போல உங்களுடைய வாழ்க்கையிலும் பயந்து போய் இருக்கிறீங்களா? நிச்சயமாகவே கர்த்தர் உன் சுக வாழ்வை சீக்கிரத்துல துளிர்க்க பண்ணுவார். ஆரோனின் கோல் துளிர் விட்டு காய் காய்த்து பழங்களை கொடுத்தது போல கர்த்தர் உங்கள் குடும்பத்தையும் ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்துவார். சோர்ந்து போகாதீங்க. தொடர்ந்து மிஸ்பாவில போய் ஜெபம் பண்ணுங்க. ஏற்ற வேளையில கர்த்தர் திறந்த வாசலை வைப்பார். தலைகளை தாழ்த்தி, பரலோக பிதாவே, யெப்தா தன் காரியங்களை மிஸ்பாவில் தேவ சந்நிதியில் கர்த்தருடைய சமூகத்தில் சொன்னான். யெப்தாவை உயர்த்தினது மாத்திரமல்ல, அதே போல சுனேமியால் தன் வீட்டு மேல் அறையில ஒரு மிஸ்பாவை உருவாக்கின பொழுது வயதான காலத்துல ஒரு குழந்தையும் கொடுத்தீங்க. அந்த குழந்தை மரித்து போன சூழ்நிலையில அதே மேலறையாகிய மிஸ்பாவில நம்பிக்கையோடு அந்த குழந்தை கிடத்தி விட்டு எலிசா இருக்கிற கர்மேல் பர்வதமாகிய மிஸ்பாவுக்கு கடந்து சென்று மண்டாடி நியாயத்தோடு கேட்ட பொழுது கர்த்தர் சுனேமியாவுடைய குழந்தையை உயிரோடு எழுப்பி கொடுத்து மரணம் என்கிற சத்துருவை தோற்கடித்து அந்த குழந்தையை ஜீவனோடு எழுப்பி கொடுத்தது போல இன்றைக்கு இந்த இணையதளத்திலே பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நான் ஜெபம் பண்றேன். இன்றைக்கு அவங்க ஜெபிக்கிற அந்த இடம் தான் மிஸ்பா. அந்த மிஸ்பாவுல தேவ சந்நிதியில ஜெபித்துக் கொண்டிருக்கிற அருமையான என் சகோதரனே, சகோதரியே, நீ மன்றாடி ஜெபிக்கிற ஜெபத்திற்கு பதில் உண்டு. உன் காரியத்தை கர்த்தரிடத்தில் நியாயமாய் நீ சொல்லும் பொழுது அவர் நீதி செய்கிற தேவன். மரித்து போயிருக்கிற காரியங்கள் உயிர் பெறும். எதிர்காலத்தை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அந்த மிஸ்பாவில நன்றி சொல்லிக்கொண்டே இருங்க. கர்த்தர் நிச்சயமாகவே இன்னும் அநேக அற்புதங்களை செய்து உங்களுடைய குடும்பத்தை ஆசீர்வதித்து, உங்களுடைய பிசினஸை ஆசீர்வதித்து, உங்களுடைய பிள்ளைகளை ஆசீர்வதித்து, உங்களுடைய சரீரத்தில் சுகபலன் ஆரோக்கியம் தந்து உங்களை சாட்சியாய் நிறுத்துவார். பெரிய காரியங்களை எதிர்பாருங்க. இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் கேளும் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். ஹல்லேலூயா. மிஸ்பாவில நீங்கள் ஜெபிக்கிற ஜெபத்திற்கு பதில் உண்டு. நீங்க ஜெபிக்கிற இடத்தை மிஸ்பாவாய் பிரதிஷ்டை பண்ணுங்க. கர்த்தர் நிச்சயமாகவே யெப்தாவுக்கு ஜெயத்தை கொடுத்த தேவன் உங்களுக்கும் ஜெயத்தை தருவார். God bless you.